தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. அதை தாண்டி பொதுவாகவே எல்லாருமே, அதாவது இந்த வீடியோவை எல்லாருமே பாருங்க, பொதுமக்கள் எல்லாருமே பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் எப்பவுமே இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, விண்வெளி. அந்த விண்வெளிக்கு ராக்கெட்ஸ் வந்து நிறைய நாடுகள் அனுப்புறாங்க. அதுல ஒவ்வொரு நாடும் வந்து பொதுவாகவே அந்த கவர்மெண்டே ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி மாதிரி வச்சுக்குவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நாசா இருக்கு, இந்தியா பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு நாடுமே வந்து ஸ்பேஸ் ஏஜென்சி வச்சுக்குவாங்க. இதை தவிர ஒரு நாடு தனியா இருக்கும், அதாவது பிரைவேட்டா நீங்க ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்கலாம், ராக்கெட்டை உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணி நீங்க ஸ்பேஸுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிரைவேட் இருக்காங்களா, பிரைவேட் பிளேயர்ஸ். அதாவது நிறைய பேர் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும், பிரைவேட்டா நான் ஒரு ராக்கெட் சயின்ஸ் நான் கத்துக்கிட்டேன், நான் அதை வச்சு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அதை வச்சு நானே ராக்கெட் தயாரிக்கிறேன், நானே வந்து விண்வெளிக்கு அனுப்புறேன், கமர்ஷியல் சேட்டலைட்லாம் வாங்கி நானே அதை வச்சு வந்து ஒரு பெரிய பிசினஸ், ஒரு பெரிய ராக்கெட் ஸ்பேஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் உருவாவாங்க. அது அந்தந்த நாடு வந்து அங்கீகாரம் கொடுக்கும். அமெரிக்காலாம் முன்னாடி அங்கீகாரம் கொடுத்துச்சு. இந்த எலான் மஸ்க் போன்ற ஆட்கள், இந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அமெரிக்கா முன்னாடியே வந்து அதுக்கு அனுமதியை கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஒரு பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்கலாம், ஒரு நாட்டில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அமெரிக்கா, சைனா, அதுக்கப்புறம் இந்தியா. அமெரிக்கா சைனாக்கு அப்புறம் மூணாவது பிளேஸ்ல இந்தியா இப்ப ஒரு பிரைவேட் பிளேயருக்கு அப்ரூவல் முன்னாடியே கொடுத்து, அந்த பிரைவேட் கம்பெனி, ஒரு ஸ்பேஸ் கம்பெனி ராக்கெட் தயாரிச்சு அதை விண்வெளிக்கு அனுப்பி, அதுல கூடிய நிறைய பேலோடு, சில சேட்டலைட் மாதிரி சில பேலோட்லாம் வச்சு விண்வெளிக்கு அனுப்பி அது சரியா ஆர்பிட்ல உட்கார வச்சிருக்கு நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம், அமெரிக்கா சைனாக்கு அப்புறம். இது ரொம்ப 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 முக்கியமான நிகழ்வு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் விக்ரம் 1. விக்ரம் 1 ஸ்கை ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த ஸ்கை ரூட் கம்பெனியோட ஃபவுண்டர் பவன்குமார் சந்தானா, அவர் இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு தனியா ஒரு ராக்கெட்டை தயாரிச்சு சுமார் ஒரு 8 வருஷம் உழைப்புன்னு சொல்லலாம். ஒரு 8 வருஷம் உழைப்புல டெக்னாலஜி சார்ந்து நிறைய ரிசோர்ஸை உருவாக்கி நிறைய இன்வெஸ்டர்ஸை உள்ள வர வச்சு ஒரு மிகப்பெரிய ராக்கெட் சாம்ராஜ்யம், கம்பெனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விக்ரம் 1ங்கிற பேர்ல ஒரு இந்தியாவில் முதல் முறையா ஒரு பிரைவேட்டா டிசைன் பண்ண ஒரு ராக்கெட்டை ஒரு பிரைவேட் கம்பெனி கொண்டு போய் அதுல பேலோட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்பிட்ல நிப்பாட்டி இருக்காங்க, சரியா நிப்பாட்டி இருக்காங்க. ரைட்டா? ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டா, ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு செய்தி தான் இந்த செய்தி. அதாவது நிறைய பேருக்கு வந்து நீங்க இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்லயே வந்து சாதனை படுத்த ஒரு நபரை நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட், டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய ஆக்டர் நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவீங்க. இல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ண நபர்களை நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவீங்க. அதுமாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அந்தந்த துறையில வளரும் அப்படின்னா அந்த துறையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய நபர்களை நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். ஆனா பொதுவாவே நீங்க எந்த துறையிலையும் முன்னேறினாலும் ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்க முடியும். ஒன்னு பிசினஸ்ல பொதுவாவே சாதிச்சவங்க ஒன்னு, ரெண்டாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பிசினஸ்ல சாதிச்ச ஒரு நபரை நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டீங்களே, பொதுவாவே உங்களுக்கு வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் டியூன் ஆயிடும். ஒரு எலான் மஸ்கையோ, ஒரு ரத்தன் டாடா, இந்த மாதிரி பிசினஸ்ல மார்க் ஜூக்கர்பர்கா இருக்கட்டும், இந்த மாதிரி பிசினஸ்ல சாதிச்ச நபர்கள், ஜெஃப் பெசோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நபர்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்கன்னா பொதுவாவே நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். அடிச்சு தூக்கி நீங்க பாட்டுக்கு மோட்டிவேஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில. ரெண்டாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ்ல ஒரு நியூட்டனா இருக்கட்டும், ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், ரோஸ்மன் பிராங்க்லினா இருக்கட்டும், அதே மாதிரி லீசா மைட்னரா இருக்கட்டும், இந்த மாதிரி சயின்ஸ்ல சயின்டிஸ்டா விக்ரம் சாராபாயா இருக்கட்டும், இந்த மாதிரி சயின்டிஸ்டா முன்னேறிப்பாங்களா. அந்த சயின்ஸ்ல இருந்து எடுக்கிறீங்க தெரியுமா, அந்த சயின்ஸ்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா அது உங்களை வந்து முன்னேறணும்னு சொல்லிட்டு ஒரு உந்த சக்தியை உருவாக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டு, அதுல முக்கியமான துறை இன்னைக்கு டேட்ல ஸ்பேஸ் டெக்னாலஜி தான். அந்த ஸ்பேஸ்ல சாதித்த பிரைவேட் நிறுவனமா உருவாக்கி ஒரு 8 வருஷம் உழைப்புல சாதித்த நபர் தான் பவன்குமார் சந்தானா. எலான் மஸ்க் அமெரிக்காக்கு எப்படியோ அந்த மாதிரி நம்ம பவன்குமார் சந்தானா இந்தியாவுக்குன்னு சொல்லலாம். நம்ம அந்த அவரோட வாழ்க்கை வரலாறோட சேர்த்து அவர் சாதிச்ச இந்த விக்ரம் 1 சொல்லக்கூடிய இந்த ராக்கெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். எக்ஸாம் பார்ட் ஆஃப் வியூவும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், பொதுவாகவே தெரிஞ்சுக்கணும். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பவன்குமார் சந்தானா யாரு?
1991 அப்ராக்சிமேட்டா டேட் கரெக்டா பிக்ஸடா எங்கேயுமே இல்ல. 1991 பிறந்த நபர் தான் பவன்குமார் சந்தானா. இவரை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் தெலுங்கானால ஹைதராபாத்ல பிறக்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பிறக்கிற பேர் ரொம்ப ராயல் ஃபேமிலி, எலைட் ஃபேமிலிலாம் சொல்ல முடியாது. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த நபர் தான் பவன்குமார் சந்தானா. அவர் ஸ்கூல்ல படிக்கிறப்பவே மேத்ஸ் சயின்ஸ்ல கியூரியாசிட்டி எப்பவுமே இருக்கும். ஆனா கெடுவாய்ப்பா என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துல அவரே வந்து மேத்ஸ்ல 51 மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ரைட்டா, மேத்ஸ்ல நிறைய கம்மி மார்க் நான் வாங்கியிருக்கேன், இதனால என்னோட கியூரியாசிட்டி காரணமாக படிப்படியா நான் படிச்சு நல்ல ஒரு ரேங்க் வந்து நான் ஸ்கூல்ல நல்ல ஒரு டாப்பர் ரேஞ்சில நல்ல ஒரு இதை ஸ்கோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ரைட்டா, சோ அந்த அளவுக்கு ஒரு நபர் தான் பவன்குமார் சந்தானா. சோ ஸ்கூல் பள்ளி படிப்பை முடித்தவுடன் 2007 இருந்து 2012 ஐஐடி கராக்பூர் இருக்குல்ல, அங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறார். இவரோட வாழ்க்கை எல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நபர் யங்ஸ்டர்ஸ்ல நீங்க வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறதோ, ஒரு சினிமால அடிக்ட் ஆறதோ, ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் அடிக்ட் ஆறதோ, இதெல்லாம் வந்து சும்மா பொழுதுபோக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா வாழ்க்கையில முன்னேறணும்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், இந்த ஒரு பிசினஸ் மேனு, இவங்களை பார்த்து முன்னேறணும். 2007 இருந்து 2012 வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு ஐஐடி கராக்பூர்ல, ஐஐடில சேர்ந்து. அதுக்கப்புறம் developed a strong interest in propulsion, rockets and thermal engineering. ராக்கெட் சயின்ஸ் மேலயும் தெர்மல் இன்ஜினியரிங் மேலயும் அதிகமான ஈடுபாடு, ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து பவன்குமாருக்கு வந்திருக்கு. அதன் காரணமாக 2012லயே 2012லயே கேம்பஸ் இன்டர்வியூ இஸ்ரோ வந்திருக்கு. இஸ்ரோல செலக்ட் ஆயிட்டாரு. சோ இஸ்ரோல செலக்ட் ஆகி ஜாயிண்ட் இஸ்ரோஸ் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் 2012ல பாருங்க, 5 வருஷம் கராக்பூர்ல படிக்கிறாரு. ஸ்பேஸ் சயின்ஸ், ராக்கெட் சயின்ஸ் மேல மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட். அந்த சமயத்துல கரெக்டா இஸ்ரோ வந்து கேம்பஸ் வந்திருக்காங்க. டக்குன்னு இஸ்ரோல செலக்ட் ஆயிடுறாரு. ரைட்டா, செலக்ட் ஆயிட்டு இஸ்ரோல ஒர்க் பண்றாரு. சோ இஸ்ரோல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எல்வி மார்க் 3, எஸ்எஸ்எல்வி ராக்கெட், ஜிஎஸ்எல்வி மார்க் 3 போன்ற ராக்கெட்ல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புல வந்து ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன், லான்ச் வெஹிக்கிள் டிசைன், இதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்றாரு இஸ்ரோல இருந்துகிட்டே. இப்படி ஒரு வாழ்க்கை வரலாறு போகுது. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியா சொல்லணும் அப்படின்னா 2018ல சரியா ஜூன் மாசம் போல இஸ்ரோல இருந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதாவது 2012ல இஸ்ரோல செலக்ட் ஆறாரு. கரெக்டா 6 வருஷம் இஸ்ரோல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ராக்கெட் சயின்ஸ், ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி விஷயத்துல இஸ்ரோல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு 2018 ஜூன் மாசத்துல இஸ்ரோல இருந்து ரிலீவ் ஆறாரு. இவர் மட்டும் இல்ல, நாகா பரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கோ ஃபவுண்டர், இவரோட பிரைவேட் கம்பெனி, அதாவது ரிசைன் பண்ணிட்டு பிரைவேட் கம்பெனி ஒரு ஆரம்பிக்க போறாரு, ஸ்பேஸ் கம்பெனி ஒரு ஆரம்பிக்க போறாரு. அதுக்கான கோ ஃபவுண்டர் நாகா பரத் தக்கா. ஞாபகம் வச்சுங்க, 2 பேருமே யங்ஸ்டர்ஸ். ரைட்டா, ஃபர்ஸ்ட் இவர் ரிசைன் பண்ண காலகட்டம் இருக்குல்ல, அதான் முக்கியமான காலகட்டம். 2018-19ல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, என்ன பாலிசி மேக் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து நாங்க இஸ்ரோ வந்து நாங்க ராக்கெட் லான்ச் பண்றோம், சேட்டலைட்டை வந்து ஆர்பிட்ல நிப்பாட்டுறோம், கமர்ஷியல் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்றோம், நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆன்ற சேட்டலைட்ஸ் அனுப்புறோம். இந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸும் ஈடுபடலாம், கவர்மெண்ட் அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2018-19 காலகட்டத்தில் இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்றாங்க. பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து நீங்க ஸ்பேஸ்ல வந்து நீங்க ராக்கெட் சயின்ஸ், ராக்கெட் கம்பெனி எல்லாமே ஆரம்பிக்கலாம், ஸ்பேஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண காலகட்டமும் 2018-19. அப்படியே அங்க வந்து என்ன உருவாக்குறாரு அப்படின்னா, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து உருவாக்குறாரு ஹைதராபாத்ல. அப்ப எக்ஸ் இஸ்ரோ இன்ஜினியர் ஸ்கை ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியை 2018ல தொடங்குறாரு பவன்குமார் சந்தானா அவர்கள். கூடவே நாகபரத் தாக்கா 2 பேரும் சேர்ந்து ஆரம்பத்துல 10 நபர்கள் வந்து ஒரு டீம் மாதிரி இதை ஆரம்பிச்சு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, திங்க் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட ரீசெண்டா இந்த விக்ரம் 1 சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த திங்க் ஸ்கூல் வந்து அந்த பேட்டியை திரும்ப போட்டிருப்பாங்க. நீங்க எடுத்து பாருங்க யூடியூப்ல, திங்க் ஸ்கூல் பவன்குமார் சந்தானான்னு போடுங்க. நான் அந்த ஃபுல்லா அந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்த்தேன். அதுல இவர் சொல்லியிருப்பாரு, ஆரம்பத்துல எனக்கு இந்த ஐடியாஸ் இருந்துச்சு, ராக்கெட் சயின்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பிரைவேட்டா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சு. ஆனா என்கிட்ட வந்து போதுமான அளவுக்கு பணம் இல்ல, இன்வெஸ்டரை எப்படி பிடிக்கிறது எனக்கு தெரியல, எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல ஃபுல்லா சர்ச் பண்ணோம், எங்க டீமே சர்ச் பண்ணோம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு. அப்போ நபர் ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதல் செக் எனக்கு கொடுத்தாரு. அந்த முதல் செக்ல இருந்து படிப்படியா முன்னேறிதான் இப்போ ஒரு வந்து $1 மில்லியன் கம்பெனி நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ரைட்டா, அதை எடுத்து பாருங்க ஒரு வாட்டி. அப்படி சின்ன சின்ன படிப்படியா முன்னேறி, ஞாபகம் வச்சுங்க எல்லாமே சின்ன பசங்க, அதாவது எல்லாமே 20கள் 30கள், ஞாபகம் வச்சுங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ்.
யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாருமே, அது குறிப்பா ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா, எல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கை ரூட் வந்து படிப்படியா முன்னேறுது, ஸ்பேஸ் கம்பெனி படிப்படியா முன்னேறுது. நேஷனல் ஸ்டார்ட் அப் அவார்டு, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு நேஷனல் ஸ்டார்ட் அப் அவார்டு வாங்குறாங்க ஸ்கை ரூட் கம்பெனி. became one of the first private Indian space startups to collaborate with ISRO after India space reforms. ISRO oda collaboration, technological collaboration oda ISRO oda collaborate பண்ணக்கூடிய முதல் private space company Skyroot da. Signed an important agreement with ISRO to use its testing facility. இஸ்ரோ வந்து இந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ற விதமா ரொம்ப கம்மியான விலை இல்லாம அவங்களோட ஃபெசிலிட்டி இருக்கும்ல, அவங்களோட லான்ச்சிங் ஃபெசிலிட்டி இதெல்லாமே வந்து ஸ்கை ரூட்டுக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க கொடுக்கிறதுக்கு. ஸ்கை ரூட் அப்பியர்ட் அமாங் இந்தியாஸ் டாப் ஸ்டார்ட் அப்ஸ். அதுக்கப்புறம் இந்தியாவோட டாப் ஸ்டார்ட் அப்ல ஸ்கை ரூட் வந்து இடம்பெறுது. படிப்படியா பாருங்க, 2018 இஸ்ரோல இருந்து ரிசைன் ஆகி ஆரம்பிக்கிறாரு, இன்னொரு நபரோட ஆரம்பிக்கிறாரு, அப்படியே அங்க இருந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர வைக்கிறாரு. அப்புறம் நேஷனல் ஸ்டார்ட் அப் அவார்டு வாங்குறாங்க ஸ்கை ரூட் டெக்னாலஜிஸ். அதுக்கப்புறம் இஸ்ரோட கொலாபரேட் பண்றாங்க, அவங்களோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டி பிளஸ் டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன் பண்றாங்க. Successfully launched Vikram S, India's first privately developed rocket. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி டெவலப்ட் ராக்கெட் வந்து விக்ரம் 1க்கு முன்னாடி விக்ரம் எஸ் சொல்லிட்டு இதே ஸ்கை ரூட் நிறுவனம் தான் லான்ச் பண்ணாங்க. ஆனா சக்சஸ் அது ஆர்பிட்ல கொண்டு போய் நிப்பாட்ட முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் வந்து விக்ரம் எஸ் தான் 2022ல 2022ல, அது ஞாபகம் வச்சுங்க. திஸ் வாஸ் a first suborbital mission and proved key technologies. விக்ரம் எஸ் 2022ல. 2023ல இருந்து 2025 வரைக்கும் ஃபண்டிங் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இருந்தோம், இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருந்தோம், மிகப்பெரிய ஃபண்டை வந்து ஸ்கை ரூட் நிறுவனம் வந்து உருவாக்குறாங்க விக்ரம் எஸ்க்கு அப்புறம். எக்ஸ்பாண்டர் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெவலப் த ஆர்பிட்டல் விக்ரம் 1 ராக்கெட். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் உருவாக்குறாங்க, அதாவது விக்ரம் 1. ஒர்க் ஃபோர்ஸ் grew to around 1000 எம்ப்ளாயிஸ். ஒரு 10, 50, 100, 200 இருந்தது, இப்ப 1000 எம்ப்ளாயிஸ். ஒரு மிகப்பெரிய நிறுவனமா மாறி இருக்கு ஸ்கை ரூட் டெக்னாலஜிஸ். Skyroot became India's first space tech unicorn, valuation about $1 billion. ஞாபகம் வச்சுங்க. Open India's largest private rocket manufacturing facility. ஒரு ராக்கெட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பிரைவேட்டாவே உருவாக்குறாங்க ஸ்கைரூட் நிறுவனம். இவரோட அந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் பாக்குறீங்களா, growth பொறுத்த வரைக்கும் 2007 to 12 காலேஜ் முடிச்சு இஸ்ரோல ஜாயின் பண்ணி இஸ்ரோல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அது மூலமா நம்மளே சுதந்திரமா திங்க் பண்ணி நம்மளே ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் நிறுவனம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு 2018ல இஸ்ரோ வந்து வெளியில வந்து ஒரு கோஃபவுண்டரோட நாகாவோட ஆரம்பிச்சு அங்க இருந்து ஒரு 10 கோடி ரூபாய் செக்ல ஆரம்பிச்சு பணம் இல்லாம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பணம் இல்லாம ஆரம்பிச்சு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு டீம் உருவாக்கி அது மூலமா இன்வெஸ்டர்ஸை கெயின் பண்ணி அப்புறம் 2022ல விக்ரம் எஸ் சொல்லிட்டு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் கெயின் பண்ணி இந்தியாவில மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்பா ஸ்பேஸ் டெக்னாலஜில ஸ்டார்ட் அப்பா உருவாக்கி நேஷனல் ஸ்டார்ட் அப் அவார்டு வாங்கி இந்த பயணமா வளர்ச்சியை பாக்குறீங்களா, இதான் முக்கியம். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இதான் முக்கியம். அதனால தான் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ அதனால தான் சொல்றேன், ரைட்டா. சோ அதுக்கப்புறம் லான்ச் பண்ண ஒரு ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு டேட்ல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் சக்சஸ்ஃபுல்லி லான்ச் அப்படிங்கிற அந்த பேரை இடம்பெற்ற விக்ரம் 1. சோ லான்ச் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூலை 18, 2026. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம். சரியா 11:30 AM. லான்ச் சைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து. ராக்கெட் வந்து விக்ரம் 1. கம்பெனி வந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் ஹைதராபாத். யூஎஸ் சைனாக்கு அப்புறம் 3வது நாடு பிரைவேட் ராக்கெட்டை அனுப்பி ஆர்பிட்ல நிப்பாட்டினது நம்ம இந்தியா தான், அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த பிரைவேட் விக்ரம் 1ல என்னென்ன பேலோட்ல வச்சு அனுப்பியிருக்காங்க, பேலோட்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் என்ன வச்சு நம்ம அனுப்புறோம், அதான் பேலோட்ஸ். ஸோ என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்னா கிரஹா ஸ்பேஸ் ஒரு எர்த் அப்சர்வேஷன் டெக்னாலஜி பேலோட் ஒன்று அனுப்பியிருக்காங்க. எர்த் அப்சர்வேஷன் ஆக்சுவலா சேட்டலைட்ல பொறுத்த வரைக்கும் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சொல்லலாம், கம்யூனிகேஷன் சேட்டலைட் சொல்லலாம், நேவிகேஷன் சேட்டலைட் சொல்லலாம், ஸ்பேஸ் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட சேட்டலைட்ஸ் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எடுத்து பார்த்துங்க. சேட்டலைட் சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஒரு எர்த் அப்சர்வேஷன் டெக்னாலஜி சார்ந்த ஒரு பேலோடு உள்ள வச்சு அனுப்பியிருக்காங்க விக்ரம் 1 ராக்கெட்டுக்குள்ள, ரைட்டா. அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஆர்ட் ஒர்க் பை காஸ்மோஸ் டைமண்ட், ஒரு தாமரை வடிவத்துல ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்று இருக்கு, அதை வந்து உள்ள வச்சு அனுப்பியிருக்காங்க. அந்த மெட்டீரியல் அந்த பேலோடு உள்ள இருக்கு. அப்புறம் ரோபோட்டிக் டெக்னாலஜி பை காஸ்மோஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு அனுப்பியிருக்காங்க. அப்புறம் கோல்டு ஸ்கல்ப்சர் தங்கத்துல ஒரு சிலை, குட்டி சிலை மாதிரி. யார் யார் சிலைனா அப்படின்னா சர் சி.வி. ராமனோட சிலை, விக்ரம் சாராபாய் அவர்களோட சிலை, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட சிலை. இந்த மாதிரி மினியேச்சர் சிலையை வந்து உள்ள வச்சு அந்த மெட்டீரியல விக்ரம் 1ல வச்சு அந்த பேலோட அனுப்பியிருக்காங்க. அப்புறம் அட்வான்ஸ் ஸ்பேஸ் காம்பனன்ட் பேலோட், ஸ்பேஸ் காம்பனன்ட் சில மெட்டீரியல்ஸ் உள்ள வச்சு வந்து கியூப் டி கியூப்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் காம்பனன்ட் அனுப்பியிருக்காங்க. அப்ப பிஎம் மோடிஸ் ஹேண்ட் ரிட்டன் போஸ்ட் கார்டு
பிரதமர் மோடி அவர்களோட அந்த ஹேண்ட் ரிட்டன் போஸ்ட் கார்டு மாதிரி அந்த போஸ்ட் கார்டை உள்ள வச்சு மேல அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஸ்கை ரூட்ஸ் இன் ஹவுஸ் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் பேலோட், இந்த மாதிரி பேலோட்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டோட்டல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த விக்ரம் ஒன்னோட கீ ஹைலைட்ஸ் என்ன, இந்த ராக்கெட் சம்பந்தப்பட்ட என்ன? சுமார் 22 மீட்டர் உயரம், 22 மீட்டர் பிளஸ் 3 ஸ்டேஜ் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள், ஒரு 3 ஸ்டேஜ் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் சக்சஸ்ஃபுல்லி லான்ச்டு ஃப்ரம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா. இதோட மிஷன் டைட்டில் என்ன அப்படின்னா ஆகாமான், மிஷன் ஆகாமான், மிஷன் ஆகாமான். இந்த மிஷன் ஆகாமானாலே விக்ரம் 1 லான்ச்சிங் த மிஷன் ஆகாமான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸ்கை ரூட் validated the rocket's ability to achieve full orbital flight. India joins a select group of nations where private enterprises possess orbital launch capability. Payload capacity எவ்வளோ, அதாவது எவ்வளோ கிலோ அந்த பேலோட் வந்து எவ்வளோ கிலோ வரைக்கும் அந்த ராக்கெட் தாங்கும் அப்படின்னா சுமார் 350 கிலோகிராம், 350 கிலோகிராம் டு லோ எர்த் ஆர்பிட். ஸோ மிடில் எர்த் ஆர்பிட், லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் லோ எர்த் ஆர்பிட்னா 450 கிலோமீட்டர் வரைக்கும். ரைட்டா? ஸோ 450 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது இந்த ராக்கெட் வந்து கொண்டு போய் சேர்க்கும். 350 கிலோகிராம் வந்து இந்த ராக்கெட் வந்து தாங்கும். இந்த ராக்கெட்டோட மெயின் அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் காம்போனன்ட்ஸ், குறிப்பா ஆல் கார்பன் காம்போசிட் ஸ்ட்ரக்சர், எல்லாமே ஃபுல் கார்பன் காம்போசிட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். 3D பிரிண்டர் இன்ஜின்ஸ், அதில் உள்ள லிக்விட் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து 3D பிரிண்டர்ல உருவாக்கி இருக்காங்க. ஹை த்ரஸ்ட் சாலிட் ஃபியூவல் பூஸ்டர்ஸ், சாயில் ஃபியூவல்ல உருவாக்கி இருக்காங்க. இண்டிஜினியஸ் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ், இண்டிஜினியஸ்னா இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் 99% இந்தியாவில் எல்லா மெட்டீரியல்ஸ் காம்போனன்ட்ஸ்ல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் ராக்கெட். ப்ரொபல்ஷன் ஸ்டேஜ் இது கைடன்ஸ், நேவிகேஷன் அண்ட் கண்ட்ரோல், ஏவியனிக்ஸ், டெலிமெண்ட்ரி, ஓவரால் வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா வேலிடேட் பண்ணி தான் நம்ம இந்த விக்ரம் 1 வந்து அனுப்பியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெயினாக நம்ம ஆல்ரெடி பார்த்த இந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மினியேச்சரு, 18 கேரட் கோல்டு ஸ்கல்ப்சர், 18 கேரட் கோல்டு ஸ்கல்ப்சரும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. மைக்ரோ ஆர்ட் ட்ரிபியூட் ஒன்று, அதான் நான் 3 அப்துல் கலாம் அவர்கள், சி.வி. ராமன், விக்ரம் சாராபாய் எல்லாம் மேலே லெட்டர்ஸ் ஃப்ரம் வெல் விஷஸ் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர், அதான் நம்ம மேலே பார்த்தது தான். உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க. இப்போ சேட்டலைட் அனுப்புறப்பவே, அதாவது ராக்கெட் அனுப்புறப்பவே இந்த ஸ்பேஸ் டெப்ரீஸ்னு உருவாகும். சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஏஜ் இதாயிடும், அதாவது பழசாய் அதை வந்து என்ன சொல்றது டெமாலிஷ் ஆயிடும். அது கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி செயலிழந்து போகக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்பேஸ் டெப்ரீஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதாவது விண்வெளி குப்பைகள்னு சொல்லலாம், ஸ்பேஸ் டெப்ரீஸ்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து அந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டே இருக்கும். இதனால்தான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல என்ன பண்றாங்கன்னா, நீங்க சேட்டலைட் அனுப்புறப்பவே, நீங்க ராக்கெட் சேட்டலைட்ல அனுப்புறப்பவே 5 வருஷம் டைம் பீரியட், 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸ் டெப்ரீஸ்ல நீங்க யாரு அனுப்புறாங்களோ அவங்க தான் பொறுப்பு, அதை ஃபுல்லாவே வந்து கிளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த விக்ரம் 1ல the rocket is also equipped with robotic arms. அதாவது ராக்கெட்ல ரோபோட்டிக் ஆர்ம்ஸோட எக்யூப்டா அந்த ராக்கெட் டெவலப் கிரியேட் பண்ணிருக்காங்க. கேப்பபிள் ஆஃப் அசிஸ்டிங் ஃபியூச்சர் ஸ்பேஸ் டெப்ரீஸ் ரிமூவல் மிஷன். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல அங்க ஸ்பேஸ் டெப்ரீஸ் உருவாது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியை சேர்ந்து ஒரு ராக்கெட் ரோபோட்டிக் ஆர்ம்ஸோட சேர்ந்து தான் இந்த விக்ரம் 1 அனுப்பியிருக்காங்க. ஹைலைட்டிங் ஆஃப் இந்தியாஸ் க்ரோயிங் ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ஆபரேஷன். ஆக்சுவலா எலான் மஸ்கும் நிறைய கமர்ஷியல் இதெல்லாம் டெவலப் ஆகி தான் மிகப்பெரிய ஜாம்பவனா வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா ஸ்கை ரூட்டோட டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ராக்கெட் அனுப்புறப்பவே அவங்க பேலோட பொறுத்த வரைக்கும் அவரு இந்த அந்த டிசைனை எப்படி அவங்க சேலஞ்சிங்கா உருவாக்கி இருக்காங்க, மற்றதுல இருந்து எப்படி வேறுபடுறாங்க அப்படின்னா, கரெக்டா பிரசிஷனா ஒரு கம்பெனி, கமர்ஷியல் கம்பெனி ஒரு சேட்டலைட் அனுப்பணும், எனக்கு ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அனுப்பணும், எனக்கு கரெக்டா இந்த டிகிரியில இந்த கிலோமீட்டர்ல எனக்கு அந்த கரெக்டா அந்த கிலோமீட்டர் அந்த டிகிரியில என்னோட சேட்டலைட் வந்து போய் உட்கார்ந்து அந்த ஆர்பிட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா கரெக்டா அங்கேயே போய் லான்ச் பண்ணிடுவாங்க, கரெக்டா அந்த இடத்துல. அதனால தான் அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நாங்க வந்து ஒரு ஊபர் மாதிரி, ஊபர்னா நாங்க ஒரு ஊபர், இந்த காரு ராபிடோ மாதிரி நாங்க ஒரு ஊபர் மாதிரி, கரெக்டா நீங்க எங்க போகணுமோ கமர்ஷியலா நீங்க சேட்டலைட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, இவங்க எங்க போய் நிப்பாட்டணுமோ கரெக்டா அந்த இடத்துல பிரசிஷனா போய் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பார். ரைட்டா? அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது வந்து மற்ற நிறுவனங்களோட வேறுபட்டு காட்டுறதுக்கான ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கங்களேன். ரைட்டா? ஸோ இதான் வந்து ஸ்கை ரூட்டை பத்தியான மொத்த இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கை ரூட் மட்டும் இல்லை, அதோட ஃபவுண்டராக இருக்கக்கூடிய பவன்குமார் சந்தனாவும் சேர்த்து அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி போச்சு, அதை எப்படி இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறது, பிளஸ் இந்த விக்ரம் 1ஓட டீட்டெயில்ஸ் என்ன, பேலோட் டீட்டெயில்ஸ் என்ன, ராக்கெட் டீட்டெயில்ஸ் என்ன, லான்ச்சிங் டேட், லான்ச்சிங் சைட்டு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்த்து ரெண்டையும் சேர்த்து உங்க கண்ணு முன்னாடி பாடியிருக்கேன். ரைட்டா? ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷனுங்க, நான் அப்படிதான் பார்க்கணும்.
ஏன்னா இந்தியா ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா பிரெயின் ட்ரெயின். அதாவது இந்தியால நல்லா படிச்சு இந்தியால முன்னேறி ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான நபர்கள் எல்லாருமே, மேக்சிமம் சொல்றேன், எல்லாருமே சொல்ல வரல, மேக்சிமம் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இங்க கூடிய சம்பளம், அதாவது என்னோட அச்சீவ்மெண்ட், என்னோட இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்க சம்பளமோ இங்க அங்கீகாரமோ கிடைக்காது, நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பா ஸ்பேஸ் டெக்னாலஜில நல்ல ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், ராக்கெட் சயின்ஸ்லாம் படிச்சவங்க இங்க இஸ்ரோல இருந்தே வெளியேறி, இஸ்ரோலே சயின்டிஸ்டா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டு அங்கிருந்தே வெளியேறி வெளிநாட்டுல எலான் மஸ்க் ஒரு கம்பெனி இருக்குல்ல ஸ்பேஸ் எக்ஸ், அங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவர் சம்பாதிப்பாரு, அவங்கள நம்ம இந்தியர்களை வச்சு அவர் சம்பாதிச்சுட்டு இருப்பாரு, அவர் பணக்காரா மாறிடுவாரு. நம்ம எலான் மஸ்க் பார்த்துட்டே இருப்போம். ஆனா கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாமே அந்த மூளை எல்லாமே என்னன்னா இந்தியர்களோட மூளையா இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம இந்தியாலே ஒரு பிரெயின் உருவாகி அதை இந்திய நாட்டுக்கே ப்ரொடக்டிவா அந்த பிரெயின் வந்து டெடிகேட் பண்ணணும். அதுல நம்ம பவன்குமார் சந்தனா இஸ்ரோல ஒர்க் பண்ணி வெளியேறி நம்ம இந்தியால ஒரு பிரைவேட் கம்பெனி ஆரம்பிச்சு இந்தியால நான் இந்த ராக்கெட் அனுப்புறேன், எலான் மஸ்க் எப்படியா யூஎஸ்லயோ அது மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது இந்தியாவில் இந்த மாதிரி பிரெயின் ட்ரெயின், அமெரிக்காவோட கல்ச்சர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது பெர் கேபிட்டா இன்கம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வருமானம், அந்த லைஃப் ஸ்டைலு எல்லாம் இந்தியாவோட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க சமயத்துல இங்க ஒரு இந்தியர் இந்த சாதனையை படிச்சிருக்காரு அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும், எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ ஏன்னா யூஎஸ் சைனாக்கு அப்புறம் 3வது நாடா இந்தியா இந்த விஷயத்தை சாதிச்சிருக்கு, ஒரு பிரைவேட் கம்பெனி. 2018-19 காலகட்டத்தில் கவர்மெண்ட் இந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ் நாங்கள் உள்ள அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப நானே நிறைய விஷயத்துல யோசிச்சிருக்கேன். ஐயோ சூப்பரான ஒரு இது, ஏன்னா அப்பதான் காம்படிஷன் உருவாகும், பிரைவேட் பிளேயர்ஸ் அப்பதான் உருவாகும், எம்ப்ளாய்மெண்ட் அப்பதான் ஜென்ரேட் பண்ணும், ஸ்பேஸ் எக்கனாமில நம்ம இந்தியா நிலைநாட்ட முடியும் அப்படின்னு நானே நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். பிளஸ் நீங்களும் ஒரு 20கள் 18-19 காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வருங்க லயோலா காலேஜ்ல அவ்வளோ பேர் கொத்து கொத்தா போய் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல போய் நிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ் இல்ல இந்தியாவில், இங்க பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, இங்க பிரச்சனை நாலேஜ் கிரைசிஸ், ஸ்கில் கிரைசிஸ். எல்லாருமே புத்தகத்தை படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட்லா செகண்ட்லா தேர்ட்லா மார்க் டெரிவேஷனு போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மெமரி மனப்பாடம்லே ஓடுது. ஆனா இங்க தேவை ஸ்கில்லு, இங்க தேவை என்ன அப்படின்னா நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், கியூரியாசிட்டி. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த கியூரியாசிட்டி, அந்த ஒரு ஆரா, புரியுதா? இதுதான் இங்க முக்கியம். நீங்க காலேஜ் முடிக்கிறீங்க, எங்க வேலை கொடுப்பாங்க, எங்க இது போடுறாங்க, ஜாப் ஃபேர் எங்க போடுறாங்க அப்படின்னு போறதை தாண்டி இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்துட்டு ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு இன்வெஸ்டரை எப்படி பிடிக்கிறது, ஒரு ஐடியா எப்படி யோசிக்கிறது, என்னென்ன இஷ்யூ இருக்கு, டெக்னாலஜில என்னென்ன இஷ்யூ இருக்கு, இந்தியால சுற்றுச்சூழல்ல என்னென்ன இஷ்யூ இருக்கு, அதுக்கு சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த சொல்யூஷனுக்கு எவ்வளவு பணம் செலவாகும், எவ்வளவு டெக்னாலஜி அதுக்கு தேவை, மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை, அதுக்கு என்னென்ன மாதிரி நாலேஜ் தேவை, என்னென்ன மாதிரி டீம் சப்போர்ட் தேவை, இது எல்லாமே யோசிக்கணும். ரைட்டா? நீங்க இந்த ஃபீல்ட்ல பவன்குமார் சந்தனா ராக்கெட் சயின்ஸ், நான் ராக்கெட் சயின்டிஸ்டா அவன் அப்படின்னு நான் சொல்ல வரல. இது ஒரு எழுத்துக்கிட்டு ஒரு துறையை நீங்க செலக்ட் பண்ணி சிந்தனை மட்டும்தான் இங்க மேட்ரு. அந்த யோசிக்கிற அந்த ஐடியா தான் இங்க முக்கியம். ப்ரொடக்டிவான டைம் நான் இதுல போடுறேங்கிறதா இங்க முக்கியம். இதெல்லாம் விட்டுட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை தள்ளு, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா இருக்கே அப்படின்னு போயிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும். டைம் சத்தியமா வேஸ்ட் ஆகும். ரைட்டா? 10 பைசா பிரோஜனம் இல்ல. நான் திரும்ப சொல்றது அதுதான். டிஎன்பிசி படிக்கிறவங்க யாரா வேணா இருங்க, இதெல்லாம் 10 பைசா பிரோஜனம் இல்ல. நீங்க ஓட வேண்டியது எங்க தெரியுமா? சயின்ஸை தேடணும். ஒரு அச்சீவ்மெண்ட் பிசினஸ்ல அச்சீவ் பண்ண ஒரு ஆண்டர்பிரனர் நோக்கி ஓடணும். அப்பதான் அதுல இருந்து ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க லைஃப்ல முன்னேற முடியும். இங்க வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க, பணம்லாம் முக்கியம் இல்ல, நிம்மதி தான் முக்கியம். நிம்மதி முக்கியம் தான், கரெக்டு தான். பணம்லாம் முக்கியம் இல்ல, என்னடா வாழ்க்கைனா பணம் இல்லாம அப்படியே சந்தோஷம் அப்படியே வாழ்றலாம். இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா வந்து இதெல்லாம் செட் ஆகாது. ரைட்டா? சோசியல் சர்வீஸ் ஒரு கட்டத்துல நீங்க செய்யணும் அப்படின்னா இன்னொரு கட்டத்துல இந்த மாதிரி ப்ரொடக்டிவா யோசிச்சு, ரைட்டா, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, ஒரு நியாயமான வழியில எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி ஈடுபடுறது, அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, டிபென்ச்சர்னா என்ன,
வெஞ்சர் கேபிட்டல்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள லிஸ்ட்னா என்ன, அதுல எந்தெந்த நிறுவனம் எப்படி எப்படிலாம் பயணிக்கிறாங்க, எப்படி வாழ்க்கையில எப்படி ஒவ்வொரு நிறுவனம் கரெக்டான ஸ்டெப்ல முடிவு எடுத்து முன்னேறாங்க, டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறாங்க, ஏஐ எப்படி பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் யோசிக்கணும். ரைட்டா? இதுதான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கேபிட்டலா உருவாகும். நீங்க லேபர் மார்க்கெட்ல போய் வேலை செஞ்சா அது லேபர் மார்க்கெட், நீங்க ஒரு லேபர். ரைட்டா? நீங்க ஒரு ப்ரொடியூசரா மாறணும், ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணும். இந்த இதுல நீங்க சிந்திங்க. ரைட்டா? சோ இந்த வீடியோவை அப்படி அந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.